அரை நூற்றாண்டு கால தமிழ்நாட்டு அரசியலின் மையப்புள்ளியாக இருந்த கருணாநிதியின் 102வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. கருணாநிதியின் இயற்பெயர் தட்சணாமூர்த்தி. இவர் பள்ளி படிப்பை திருக்குவளையிலும் பின்னர் திருவாரூரிலும் பயின்றார். இளம் வயதில் பல்வேறு தமிழ் தலைவர்களின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டார் கருணாநிதி. தமிழகத்தின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை என்னும் சிறு கிராமத்தில் பிறந்த கருணாநிதி தன்னுடைய 14 வயதிலேயே பல்வேறு சமூக இயக்கங்களில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டு அரசியலில் நுழைந்தார். தமிழகத்தில் இந்தி திணிப்புக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களுக்கு மூல காரணமாக இருந்தவர் கருணாநிதி. பள்ளியில் படிப்பதை காட்டிலும் இசை, எழுத்து, சமூக செயல்பாடுகளில் மிகுந்த ஆர்வமாகவும் ஈடுபாட்டுடனும் இருந்தார் கருணாநிதி. பள்ளி இறுதியாண்டில் 3 முறை தோல்வியுற்றதால் பள்ளி படிப்பை கைவிட்டார். இவருக்கு பத்மாவதி, தயாளு அம்மாள், ராஜாத்தி அம்மாள் என 3 மனைவிகள். கருணாநிதி பத்மாவதி தம்பதிக்கு பிறந்த மகன் முத்து, தயாளு அம்மாளுக்கு அழகிரி, ஸ்டாலின், தமிழரசி என 3 மகன்களும் செல்வி என்ற மகளும் உள்ளனர். ராஜாத்தி அம்மாளுக்கு பிறந்தவர் கனிமொழி. பேச்சுத்திறன் மற்றும் அறிவாற்றலால் வெற்றிகரமான வசனகர்த்தாவாகவும் பிரபல அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தார். இவரால் துவங்கப்பட்ட மாணவ நேசன் என்னும் இதழ் தற்போது முரசொலி என்னும் நாளிதழாக உருவெடுத்துள்ளது. கலைஞர் மு. கருணாநிதியின் சாதனைகள் ஏராளம். திரு கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக சுமார் 50 ஆண்டுகள் பதவி வகித்தார். தமிழகத்தின் முதல்வராக 4 தசாப்தங்களில் 5 முறை பதவி வகித்துள்ளார். 1957 13 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இவர் இதுவரை தோல்வியடைந்ததே இல்லை. 1971 மற்றும் 2006 என 2 முறை கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார். இவரது தென்பாண்டி சிங்கம் புத்தகத்திற்காக தமிழ் பல்கலைக்கழகம் ராஜராஜன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு பிறந்த நாள் விழா கலைஞர் 100ஆண்டு என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகிறது. கலைஞர் 100ஆண்டு நூலகம், பேருந்து நிலையம் என்ற வரிசையில் கலைஞரின் நினைவை போற்றும் வகையில் அவருக்கு மத்திய அரசு 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டுள்ளது. தன் சிந்தனையால், நிர்வாக திறனால், எளிய மனிதர்களின் மீதான அக்கறையால் தீட்டிய திட்டங்களால் தமிழ்நாட்டின் முகத்தை மாற்றியமைத்த தலைவர் மு. கருணாநிதி. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதல் முறை பதவியேற்ற போதே சமூக நீதிக்கான விதையை ஆழ ஊன்றியவர் கருணாநிதி. ஆம், அதுவரை வழக்கில் இருந்த மனிதனே இழுத்துச் செல்லும் கை ரிக்ஷா முறைக்கு முடிவு கட்டினார். பிறகு குடிசை மாற்று வாரியத்தையும் உருவாக்கினார். சமூக நீதி கருத்துக்களை சுவாசித்த அவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை உருவாக்கியதோடு இஸ்லாமியர்களுக்கும் அருந்ததியர் சமூகத்தினருக்கும் உள் ஒதுக்கீட்டை வழங்கி லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்தார். கிராமப்புற மாணவர்களை மேற்படிப்புகளுக்கு செல்ல ஊக்குவித்தார். மேலும் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வை நீக்கி கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கான படிப்பிற்கு கதவுகளை திறந்து விட்டார். தமிழ்நாட்டில் தனியாரிடம் இருந்த பேருந்து போக்குவரத்தை நாட்டுடைமையாக்கிய அவர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கியதுடன் கிராமங்களுக்கும் மினி பஸ்களை இயக்கி தொடர்பு வசதியை பெருக்கினார். சின்னஞ்சிறு கிராமத்திற்கும் இலவச மின்சாரம் வழங்கியதோடு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே முதல் முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை அளித்த பெருமையும் கருணாநிதியே சேரும்.